வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேலரி 360. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழமுதிர்ச்சோலை மதுரையிலிருந்து சரியாக 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அழகர் மலையில் அமைந்திருக்கு. அழகர் மலையில் இருக்கிற விஷ்ணு கோவிலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் மலை உச்சியில் இருக்கிறது தான் இந்த பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் பழமுதிர்ச்சோலைன்னு அழைக்கப்படுற இந்த இடம் இந்த பகுதி மக்களால் சோலைமலை முருகன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளுமே தமிழ்நாட்டில் தான் அமைந்திருக்கு. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 3ஆம் படை வீடான பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 4ஆம் படை வீடான சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 5வது படை வீடான திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இதில் முதல் படை வீடும் 6ஆம் படை வீடும் மதுரை மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். புராணத்தில் ஔவையார் பாட்டியை முருகப்பெருமான் சிறுவனாக வந்து சோதித்த இடம் இந்த பழமுதிர்ச்சோலை தான். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஸ்தலம் இந்த பழமுதிர்ச்சோலை தான். திருமுருகாற்றுப்படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை அப்படின்னு நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறார். கந்தபுராணத்தில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தலம் இந்த பழமுதிர்ச்சோலை தான் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகிறார். அதனாலேயே 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை வள்ளிமலையை குறிக்கும். இந்த திருத்தல முருகப்பெருமானை தரிசனம் செய்ய உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுது. இந்த நாளில் தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. சரி, இந்த பழமுதிர்ச்சோலையோட ஸ்தல வரலாறு என்னங்கிறத பார்ப்போம். 6 படை வீடுகளிலும் திருவிளையாடல் புரிந்த முருகப்பெருமான் ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்த ஸ்தலம்தான் இந்த பழமுதிர்ச்சோலை. தமிழ் புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அதிலிருந்து விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமான் ஒரு நாள் காட்டு வழியாக மதுரையை நோக்கி ஔவையார் நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவன் வேடத்தில் வந்த முருகப்பெருமான் ஒரு நாவல் மரத்தின் கிளையில் ஏறி அமர்ந்து கொண்டார். வெகு தூரம் நடந்து வந்ததால் ஔவையாருக்கு களைப்பாகவும் பசியாகவும் இருந்தது. சற்று இளைப்பாற எண்ணிய ஔவையார் அந்த மரத்தடியில் அமர்ந்தார். அந்த நேரம் தற்செயலாக மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த சிறுவனை கண்டார். மரம் முழுவதும் நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்த ஔவையார், குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு சிறுவன் இடத்தில் இருந்த முருகப்பெருமானோ, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். சிறுவனின் கேள்வி புரியாத ஔவையார், பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டு விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார். சுடாத பழம் வேண்டுமா, சரி உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை உலுக்கினார். நிறைய நாவல் பழங்கள் கிளை விழுந்தன. அந்த பழங்களை எடுத்த ஔவையார் அந்த பழத்தில் ஒட்டியிருந்த மணலை நீக்குவதற்காக வாயால் ஊதினார். இதை பார்த்து கொண்டிருந்த முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே ஔவையாரின் அகங்காரம் பறந்து போனது. தன்னை சிந்திக்க வைத்த சிறுவன் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது என்பதை கணித்த ஔவை, குழந்தாய், யாரப்பா நீ என்று கேட்டார். மரத்திலிருந்து கீழே குதித்து சிறுவன் வேடத்தில் இருந்த முருகப்பெருமான் சுய உருவத்தை காண்பித்து ஔவையாருக்கு அருளினார். இந்த பழமுதிர்ச்சோலையோட ஸ்தல வரலாறு இதுதான். கோவிலோட வெளிப்பிரகாரம் இது. கோவிலோட உள் சுற்றுப்பிரகாரம் இது. இந்த சுற்றுப்பிரகாரத்தில் முருகப்பெருமானோட 6 படை வீடுகளான அறுபடை வீடுகளை பற்றி அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கு. முதல் கோவிலான திருப்பரங்குன்றத்திலிருந்து 6வது கோவிலான பழமுதிர்ச்சோலை வரைக்கும் அந்த வரிசைப்படியே அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை வைத்திருக்கிறாங்க.
சாமி பாகத்தில் போனது அழகர் மலை மேலே இருக்கிற இந்த சோலைமலை முருகன் கோவிலை தாண்டி ஒரு 500 மீட்டர் போனோம்னா அங்கே நூபுர கங்கா தீர்த்தம்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்குது. அது மாதிரி ராக்காய் அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கு. இந்த அழகர் மலைக்கு வர்றவங்க பழமுதிர்ச்சோலை சோலை முருகன் திருக்கோயிலுக்கு வர்றவங்களும் மேலே போய் அந்த ராக்காய் அம்மன் கோவிலுக்கும் அந்த புண்ணிய தீர்த்தமான நூபுர கங்கா தீர்த்தத்துக்கும் போயிட்டு தான் வர்றாங்க. அழகர் மலை அடிவாரத்தில் இருந்து இந்த சோலைமலை முருகன் கோவில் வரைக்கும் பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு. சொந்த வாகனங்களில் வர்றதா இருந்தாலும் வரலாம். 3 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குதுங்கிறதுனால நிறைய பக்தர்கள் நடந்தும் வர்றாங்க. ராக்காய் அம்மன் கோவில் நூபுர கங்கா தீர்த்தம் பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த கோவில் பற்றின பதிவு வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.